ஸோ நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி புட்டுசுவாமின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கிறிஸ்டியன் ஊட்டிக்கு வந்து ஊட்டிலேருந்து பஸ் எடுத்து மசனகுடியில் இறங்கி அங்கேருந்து 3 மைல் இந்த வில்லேஜுக்காக நடந்து வந்திருப்பாரு. அவர் ஒரு இந்தியன் கிறிஸ்டியன். அவர் கிட்ட ஒரு நல்ல சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசுவாரு. சொல்லுவாரு, நான் ஒரு ஃபெய்த் ஹீலர், ஜீசஸ் தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு இந்த பொண்ணை ஹீல் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு கடவுள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இந்த பவர் ஆஃப் ஹீலிங் கொடுத்துருக்காரு, அதனாலதான் இந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டு இந்த பொண்ணை ஹீல் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு கிணத்தும் அவர் பேசிட்டு இருப்போம். கிணத்துக்கும் அவருக்கும் ஒரே ஏஜ் தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இரவு ஒரு 6:30-7 மணி ஆனோன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு சாப்பிடுவோம். அதே மாதிரி அப்படியே ரொம்ப ஷேக் பண்ணுவோம். டப்புன்னு திருப்பி கல்ல தூப்போம். இப்போ இவர் உள்ள ஓடி போய் அந்த ஒரு பொண்ணோட தலையில கையை வச்சு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நசரத் ஐ கமாண்ட் யூ டு கம் அவுட் அப்படின்னு யூ டெவில் கம் அவுட் அப்படின்னு சொல்லுவார். இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. உடனே அந்த பொண்ணோட கண்ணெல்லாம் அப்படியே மேலே போகும். அந்த பொண்ணோட உடம்பே அப்படியே ஆடும். அப்படியே ரொம்ப வைலண்டா ஷேக்காவே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்புறம் தண்ணிலாம் தெளிச்சு விட்டு அவளை வந்து எழுப்பி இந்த தடவை சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு சாப்பிடுவா, கல்லெல்லாம் துப்ப மாட்டான். இது கெனத் அவரோட புக்ல இந்த சாப்டர்ல தெளிவா எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, நான் பார்த்தது அத்தனையும் உண்மை, நான் பார்த்தது சத்தியம்னு அவர் எழுதியிருக்கிறாரு. தமிழ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, இது அத்தனையும் நடந்து இட் இஸ் வெரி வெரி ட்ரூ, நான் 2 கண்ணால் இதை பார்த்தேன்ருவாரு. உடனே இதை சொல்லிட்டு இந்த புத்துசுவாமி வந்து கடவுளை அவளை ஹீல் பண்ணிட்டாரு, உங்களால எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி, தேங்க்யூ பைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இது நடந்தது இந்த புக்ல அவர் எழுதியிருக்கிறாரு.